ரொம்ப ரொம்ப பணம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து என்ன வேலை இருக்கும்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய பணம் இருக்குது, கொழுத்த பணம் இருக்குது. அதாவது கணக்கு காட்டுறதுக்காக ஏதாவது ஒரு கம்பெனியை வச்சு நீ போய் அங்கங்கே அப்பப்போ உட்காந்துட்டு வா அப்படின்றதுக்கு ஒன்றா ஏதாவது கம்பெனி போங்க, சும்மா சுற்றிட்டு வர்றது வேலையாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பெண்கள் வந்து தனித்துவமாக ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய திறமையும் தன்னுடைய புகழுக்காகவும் தனியாக இயங்குகிற பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் பணக்கார கணவர்களுடைய பெண்கள் எப்படி இருப்பாங்க, மனைவிகள் எப்படி இருப்பாங்கன்னா, ஜாலியாக வந்து இருக்கிற பணத்தை வந்து செலவு பண்ணி, அந்த செலவு பண்ணுறதுக்குன்னே வந்து ஒரு கும்பல் இருக்கும். பணத்தோட தான் சேரும், இனத்தோட தான் சேருன்ற மாதிரி இந்த பணக்கார கணவர்களுடைய மனைவிகள் எல்லாம் ஒரு கூட்டமாக இருப்பாங்க. அவங்க ஒரு கிளப்பில் மீட் பண்ணுவாங்க. அது வந்து போர்ட் கிளப்பாக இருக்கும், ரைஃபிள் கிளப்பாக இருக்கும், பேட்மிண்டன் கிளப்பாக இருக்கும், ஜிம்மாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க எல்லாருமே மீட் பண்ணி என்ன சொல்கிறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஒரு விஷயத்தை வந்து ஒரு டூர் போடுவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, பீச் பார்க் அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் கிளம்பும். அதில் வந்து பணம் தண்ணீராக செலவு பண்ணுவாங்க. அப்படி பணக்கார மனைவிகள் என்னெல்லாம் செய்வாங்க, எந்த லெவலுக்கு போவாங்க அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் வந்திருக்கு. அந்த வெப்சீரிஸுக்கு பேர் த ஹண்டிங் வைஃப்ஸ். ஸோ இது வந்து ஒரு 8 எபிசோடு நெட்ஃப்ளிக்ஸ் ஆர் அமேசானில். அது என்னது இடத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ யூகேவில் அமெரிக்காவில் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கும், நம்ம ஊரில் இல்லை. அது ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்து அது பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விஷயம் இதுதான். நீங்கள் எந்த ஆரிஜினில் இருக்கீங்களோ அங்கே சில நேரத்தில் அவைலபிளாக இருக்கும், சில நேரத்தில் அவைலபிள் இல்லாமல் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கானது 8 எபிசோடு மொத்தம். ஸோ இந்த ஹண்டிங் வைஃப்ஸ் இது